வணக்கம். இன்றைய தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன். தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறோம். இரண்டு தரப்பு உங்களிடம் கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது. யாருக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்? அதாவது இப்போ ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள். மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள். சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன். இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் வந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியலை என்று சொல்லி இருந்துச்சுன்னா, இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார். நாங்கள் நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில் நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம். நாங்கள் வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழரசு கட்சி போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அநேகமான சபைகளிலே முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில தடங்களில் நாங்கள் எண்ணிக்கை குறைவு எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ தலைவராக சொல்லியிருந்தது. அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தில் எங்களிலிருந்து ஆதரவளிக்க வேண்டியது தீர்மானியமாக இருக்கிறதா அவர்களுடைய ஆதரவை கோரித்தான் இந்த சபைக்கு நடந்தது. நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம், கலந்து பேசியிருக்கிறோம். அந்த விடயங்களை அவரோட செயலாளர்கள் அவரோட கட்சியோடு கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கார். ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். டிபிடிபியினுடைய ஆதரவை பெற்றால் எத்தனை சபைகளும் இது சாதகமான விளைவு? இந்த ஆதரவு தான் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். கூடுமான வரையில் இப்படி சப்போர்ட்டோடு பெரிய அநேகமான சபைகள் எங்களோட 35 அநேகமான சபைகளை நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டணிவு சாத்தியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய முடிவுதான். அதில் நான் விமர்சிக்கிறது கொடுத்தேன். அண்ணா Dekan benar lagi. Ramai.
வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழரசு கட்சி போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அநேகமான சபைகளிலே முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்புகளில் இருக்கிற சில தடங்கள்கள் அல்லது எண்ணிக்கை குறைவு காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ விவேகானந்த தலைவராக சொல்லியிருந்தது. அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தில் இதிலிருந்து ஆதரவளிக்க வேண்டியது தீர்மானியமாக இருக்கிறதா அவர்களுடைய ஆதரவை கோரித்தான் இந்த சந்திப்பு நடந்தது. நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம், கலந்து பேசியிருக்கிறோம். அந்த விடயங்களை அவரோட செயலாளர்கள் அவரோட கட்சியோடு கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். டிபிடிபியினுடைய ஆதரவை பெற்றால் எத்தனை சபைகள் உங்களுக்கு சாதகமான விளைவு? டிபிடிபியின் ஆதரவு தான் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதை ஏரியாவில் தாண்டி தான் சொல்லுவேன். கூடுமான வரையில் டிபிடிபியின் சப்போர்ட்டோடு பெரிய அநேகமான சபை 2035 அநேகமான சபையில் நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டணிவு சாத்தியப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய வணக்கம். இன்றைய தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன். தமிழரசு கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறோம். இரண்டு தரப்பு உங்களிடம் கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது. யாருக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக? அதாவது இப்போ 2 தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள். மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள். சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன். இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் வந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியலை என்று சொல்லியிருந்துச்சுன்னா, இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார். நாங்கள் நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில் நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவருக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகத்துக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்றைய தினம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் சபைகளை அமைப்பது தொடர்பாக ஆதரவு கோரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.